துடிக்குது மனசு. ஏன் கவிதா, இது என்ன விளையாட்டுக்காக எனக்கு புரியல மேடம். அதாவது மேடம், நான் அதாவது பிராக்டிகலாவே நான் பேசுறேன். இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம கூட இருக்கிறாங்க, இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது யாரு மேடம் நம்புவாங்க? அத அவன் நம்பல. அவன் அததான் நாங்க இப்ப கேட்டாக்கா அவன் சொல்றான். எப்படி என்னன்னு எனக்கு சொல்றது தெரியாதான் உனக்கு. ஆனா இவ கூட எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்களை பார்க்க வந்தா இவ ஒரு ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் கூட்டின்னு வரும். யாருன்னு கேட்டா என் கூட வேலை பாக்குறானுங்க. இன்னும் ஒரு நாளைக்கு வரும்போது இன்னொருத்தையும் கூட்டிட்டு வருவா. அப்ப இது யாருடின்னா இது என் கூட வேலை பாக்குறேன். அந்த மாதிரி மாத்தி மாத்தி இவ ஆளுங்களை கூட்டிட்டு வருவா. அப்ப இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சோம்? நாங்க தப்பே கண்டுபிடிக்கல. தப்பே கண்டுபிடிக்கல. ஏன்னா நாங்க யதார்த்தமா நம்ம பிள்ளைங்களும் இருக்கு, ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுங்களோட பழகுறாங்க போறாங்கன்னு அந்த ஒரு இதுலதான் நாங்க இருக்கிறோம். இவ மேல நான் தப்பாவே சொல்லல. ஆனா இவ எங்களுக்கு பாசம் காட்டுற மாதிரியே பேசுவா. ஆனா இவளை நாங்க சண்டையோ இவளை எதுவுமே நாங்க கேட்டது கிடையாது. ஏன்டி என் பிள்ளை சம்பாரிச்சு கொடுத்தானே எங்களுக்கு குடுன்னு நான் கேட்கல. இந்த பொண்ணுக்கு இது செய்யடின்னு நான் கேட்கல. இதுக்கு நேரடியா கேட்கறேன். என்ன எங்களுக்கு 150 குடுன்னு நாங்க கேட்கல. நாங்க என்ன சொன்னோம், நீ சின்னவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஒரு வீட்டுல நீ இருந்துக்க, மே மாசம் நீ இருந்துக்கன்னு. அப்போ அவன் குடிக்கிறதுனால இவங்களுக்குள்ளே அவன் அங்க இருந்து சொன்னான், அம்மா நான் குடிக்கிறதே எனக்கு பிடிக்கல, இவனை தனியா வச்சிருக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அவனே சொன்னான், என்னால குடிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குதுமா, எனக்கு மருந்து வாங்கி கொடுமான்னு சொன்னான். அப்போ நான் இந்த காலாஸ்திரி கொண்டு போயிட்டு இந்த குடி மறக்கிறதுக்கோசரம் மருந்து வாங்கி கொடுத்தேன். மருந்து வாங்கி கொடுத்தா இவ என்ன சொன்னா, நீங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்க உங்க வீட்லயே வச்சிருங்கன்னா. சரி, என் பிள்ளைய என் வீட்லயே வச்சிருந்தேன் பத்தியம் முடிஞ்சது வரைக்கும். சரி, அந்த பத்தியம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போடேன்னா நான் நிரதார்த்தமா நான் இவ கூட தான் இருக்கிறான்ட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி நீங்க போங்கப்பான்னு சொன்னேன். இவ கொண்டு போய் அங்க ஊர்ல அந்த ஊர்ல கொண்டு போய் போட்டுட்டு இவன் நான் இந்த குளிர் இந்த மழை வந்தது பாத்தீங்களா, அப்பெல்லாம் அங்க இருந்தானா. இருந்தப்போ இவன் திருப்பி இவன் கேட்டுக்கிறான், ஏன்டி நான் இப்ப குடிக்காத இருக்கிறேன்ல 3 மாசம், நான் குடிச்சிட்டுதான் இங்க வரக்கூடாதுன்னு, நான் குடிக்காத இருக்கிறேன்ல, நான் வீட்டுக்கு வருதான்னா நான் வரக்கூடாதுன்ட்டாலாம். அவ வீட்டுல வந்தா அந்த வீட்டுக்காரம்மாவ இவங்களுக்கு சண்டை பிடிப்பாடு நாங்க போனோமா, போனா உங்க புள்ள 2 வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என் மனசு எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் கவிதா, 2 வருஷம் அப்ப நீங்க உங்க ஹஸ்பண்டோட அப்பவே பிரிஞ்சிருந்தீங்களா? 2 வருஷம்னா அப்பப்ப 10 நாளைக்கு ஒருக்கா வருவாரு, 5 நாளைக்கு ஒரு தடவை வருவாரு. கேட்டோம்னா என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிறேன் அப்படி இல்ல அப்படின்னா அப்ப போயின்றதுக்கு எதுக்கு மேடம் பேசணும்? அவங்க பேசும்போது இதுல இருக்கு நீங்க சொல்றது உண்மை, அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லக்கூடாதுங்க. இரு, அவங்க உங்க கண்ணார பாத்தாங்களா? இப்ப சொல்றத வச்சுதானே இவங்க கேக்குறாங்க. சரி, சொல்றத வச்சு உங்க பையன் 2 வருஷம் அதான் நானும் சொல்றேன். இப்ப நான் எங்க வீட்டுக்காரருக்கு 2 வருஷம் என் கூட இருந்தாரு, நான் ஒண்ணும் சொல்லலையே. அப்ப எங்களுக்கு தெரியப்படுத்தினா நீ வீட்டுல தெரியப்படுத்தினா உங்க பிள்ளைக்கு எனக்கு என்ன பண்ண முடியும்? நீ வீடு பார்த்தா உன் பிள்ளை என்ன சோத்த தானே தின்றான், வேற எதுவும் தின்னல. அப்ப அவங்க கேட்க வேண்டித்தானே? அவன் தான் நீ சொல்ற பேச்சே அவன் கேட்டு நான் சொல்ற பேச்சே கேக்குறாங்களாம். இதெல்லாம் என்ன மேடம் இது? சொல்ற பேச்ச கேக்குறவங்க 4 பேர் முன்னாடி பொண்டாட்டி போட்டு ரோட்ல போட்டு இழுத்து போட்டு அடிப்பாங்க, நல்லா திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சொல்ற பேச்சு கேக்குறவங்க சொல்ற பேச்சு கேக்குறவங்க இப்படி உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க. அப்ப எதுக்காக அவனை தனியா வச்ச? நீதான் பாருங்க, அந்த வீட்டுக்காரங்க கிட்ட போய் நான் கேட்டேன். நான் உங்களை கேக்குறேன், உங்க பையன் ஏமா போய் தனியா இருந்தாரு? மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு இவதான் வண்டி வாங்கி தரேன், இவங்க அப்பப்ப இது பண்றாங்க, இவங்க பண்டியம் கட்டிக்கிறாங்கன்னு அவன் சொல்றான். அத்த நாங்க நம்பல, நாங்க அவனை கேட்டோம். சரி, நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? பழைய கதையை கலராதீங்க. 4 மாசம் அவங்க தனியா இருக்காங்க. 4 மாசம் இல்ல, இப்போ 3 மாசமா எங்க பிள்ளைய அவன் இங்க வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு வரக்கூடாது. அவன் ரோட்ல அவன் ஒரு முன்கோவம், அவன் அந்த டென்ஷன் தான் வரும்போது அவன் பொல்லாதவனே கிடையாது. எடுத்துட்டு கை வச்சு அடிச்சுட்டான். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிடிச்சு கொடுத்துட்ட. திருப்பி அவன் போலீஸ்காரங்கிட்ட என்ன பேசுனே என்ன செய்தே தெரியல. திருப்பி நான் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தனா மேடம், ஓகேங்களா? சரி, அது அவன்கிட்ட பேசிக்கமா, வீட்டுக்கார விட்டு எங்க வீட்டுக்கார விட்டு என்ன பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து அவங்களுக்கு அதான் இவர் என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாராம். அன்னைக்கு சண்டை நடந்த அன்னைக்கு அவர் வந்து என்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தாராம். அந்த 10,000 ரூபாய் எடுத்துன்னு போய் போலீஸ்காரங்களுக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க வந்து எங்க வீட்டுக்காரர்ட்ட இருந்து என்ன பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லி அந்த அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். அதான் இப்ப நடக்கிற மேட்டர். அவங்க தனியா தனியா இருக்கிறாங்கன்னா காரணத்தை கேளுங்க. இங்க இருந்து வந்து இவங்களுக்கு என்ன சண்டை நடந்துச்சு தெரியாது. நான் ஒரு போன் பண்ணேன். அப்ப இவங்க ஸ்டேஷன்ல இருந்துக்கிறாங்க. எங்க பேத்திக்கிட்டே அப்ப கூட மேடம் ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்க பேசி அப்ப வந்து அம்மா நான் வந்து உன்கிட்ட பேசுறேம்மா விவரமா சொல்றேம்மான்னு அவன் சொல்றான். சரி நான் 1 மணி நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் திருப்பி போன் பண்ணா போலீஸ்காரர் சொல்றாரு உங்க புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான் நீ வந்து கூட்டிட்டு போனா. அப்புறமா என்ன விவரம்னு கேட்டாக்கா அவங்க பொண்டாட்டி புடிச்சு கொடுத்துட்டாங்க நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. சரின்னு நான் போயிட்டு கையெழுத்து போட்டு குழந்தைய கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு வந்த ஒரு பாடு இவ்வளவு என்னாடின்னு விவரம் கேட்டா ஒரு வார்த்தையும் பேசல இவ. நான் என்னன்னா ஏண்டி உனக்கு மனசாட்சி இருக்கா உனக்கு ஏன் இப்படி பண்ண என்னடி என் பிள்ளை பண்ணா எது பண்ணா உங்களை தனியா தானே விட்டேன் ஏன் இப்படி செய்தேன்னு நான் எவ்வளவு கேட்டா இவ வாயே திறக்க மாட்டேறான். அவன் பைத்தியக்கார மாதிரி ஊரை சுத்துறான். அப்போ நான் குடிக்காததுக்கான மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்ப அன்னைக்குதான் நீ சொல்லிருக்கலாம்ல. அப்ப இப்ப 2 வருஷம் நீ தனியா வச்சேன்னு இப்ப இன்னைக்கு சொல்றானே அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே. அப்ப நீயும் என்கிட்ட டெய்லியும் போன்ல பேசுற வீட்டுக்கு வர பிள்ளைங்க வந்து வாரானா சனிக்கிழமை உங்க பையன் ஏன் சொல்லல அதான் இவ சொல்லக்கூடாதுன்ட்டாலாம். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ வீட்டுக்கு பெரிய புள்ள உங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் உங்களுக்கு மதிக்க மாட்டாங்க. மேடம் சொல்லுவாங்க நான் கேக்குறேன் அது எப்படி சொல்லுவாங்க பையன் இல்லையா யாரு அவன் வந்த பிற்பாடு பேசுறீங்க நீங்க. இது அவன் சொன்னதுதான் நான் சொல்றேன் எனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் இல்ல கிடையாது அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் அவங்க 2 பேருக்குமே அதுல ஈக்குவல் பங்கு இருக்கு. அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலயோ உங்க பையன் சொல்லாம இல்ல. என்ன நடந்தாலும் அம்மா அப்பான்ற ஒரு பாசத்திலேயாவது அவர் சொல்லிருக்கலாம். சொல்லலையே இவதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாம். இன்னுமா அவங்கள அப்படி பிளேம் பண்ணாதீங்கம்மா. அம்மா நாங்க பண்ணலமா குழந்தைங்க கிடையாது. உங்க பையனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு 40 வயசு ஆகுது 39 வயசு ஆகுது. யார்கிட்டயும் சொல்லி பாருங்க இதுதான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஒரு வளர்ந்தான் 2 குழந்தைங்களுக்கு தகப்பன் அவர். என்ன நல்லா கேட்கணும் பாருங்க 2 குழந்தைங்களுக்கு தகப்பன் அவர் எப்படிமா ஒரு லேடி சொன்னாங்க வைஃப்னே வேணாம் ஒருத்தவங்க சொன்னாங்க அம்மா அப்பா வெளியில போகாமல இருக்காரு மத்த விஷயங்கள் செய்யாம இருக்காரா இல்லையே. இந்த விஷயத்தையும் உங்க பையனும் மறைச்சாரு. இதேதான் மேடம் நாங்க கேட்டோம். இப்படி ஒரு எந்த குழந்தைகளை வந்து ப்ளேம் பண்ணணும்னு சொல்றது இப்ப வந்து அவங்க மேல அந்த குற்றச்சாட்டணும். அவரும் ரொம்ப ஈஸியா சரி மனைவி மேல இதை தூக்கி பழிய போட்டா அம்மா அப்பாவும் பேசாம இருந்துருவாங்க. உங்ககிட்ட நல்ல பேர் இல்லம்மா. அப்படி உள்ளவனாண்டா பழி தூக்கி போடுறவனாண்டா 2 வருஷம் உன் பேச்சு கேட்டுன்னா அங்க இருக்க மாட்டான். எங்களாண்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அது சொல்லல. அப்போ மனைவிக்கும் உனக்கும் அவருக்கும் அந்த சிச்சுவேஷன் போய் இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டா யாரு நான் இப்படியே இருக்கேன்ட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி இல்லம்மா தன்னுடைய தங்கைங்க நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. தங்கைங்க வந்து உங்களை மதிக்காது. நீங்க தான் வீட்டுக்கு பெரியவர். உங்களோட விஷயம் தெரிஞ்சா எதனா தங்கைங்க வந்து நான் சொன்னதே நீங்க சொல்லாதீங்க. அப்ப வந்து இத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்க பையன் எந்த விதத்திலயும் காரணம் இல்லன்றீங்களா? காரணம் இல்ல. 15 வருஷமா இருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்க நல்லபடியா படிச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. படிச்சு வளர்ந்துட்டேன் வாரானா வெள்ளியோடைய கடைசி பையன் வந்து ஒரு குழந்தை கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாம சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க அங்க இருந்தீங்களா? இல்ல எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு பிரச்சனையே வெடிச்சிருக்கு. ஓட்டைடி இது வாய்னர்ஸ் மாதிரி இவங்க எங்க மாமியார நான் அப்ப என் பொண்ணுகிட்டயும் கேக்குறேன் அம்மா ஆயா இருந்தாங்களா இதெல்லாம் பேசும்போது. ஏன்னா எனக்கு வந்து இவங்க இருந்தா பேச விட்டுருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில கேட்டேன் நான். ஓகேங்களா எப்படி இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட ஏன்னா இவங்க சொல்றவங்க தான் குழந்தைங்க இருக்கிறவங்க பார்த்து பேசுன்னு சொல்றவங்க தான். அது சொன்ன உடனே நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன் கூட யாருமா இருந்தாங்க ஆயா இருந்தாங்களா கேட்டேன். ஆயா பக்கத்துல தாமா உட்காந்துருக்கு. ஆனா ஆயா வந்து நீ சும்மா இருறான்னு 2 தடவை சொன்னாங்க. சித்தப்பா அதை காதுலயே வாங்கல. சரிப்பா அவங்களை இழுக்கல. இத பாருமா இவளோட இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதிர்பார்க்கறது எப்படின்னா என் பிள்ளையோட இவ வாழணும் தான் என்னோட எதிர்பார்ப்பெல்லாம். ஏன்னா என் பிள்ளை வந்து அப்படியே ஒரு தண்ணியில தவிக்கிற தாமரை போல யாருக்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில அம்மா வண்டி சொல்ல முடியல செய்த தப்ப பொண்டாட்டியை பேச்சு கட்டதுக்கு நம்மளுக்கு இந்த தண்டனை கிடைச்சிச்சுன்றத அவன் நல்லா உணர்ந்துட்டான்.
உணர்ந்துட்டான். அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில எல்லா விஷயத்தையுமே இவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்கினாங்க. ஆனா நான் கூப்பிடுற நேரத்துக்கு இவ கரெக்டா ஆஜராகுவா. எப்படி அம்மா எல்லாமே பக்குவமா எங்ககிட்ட கோபமா பேச மாட்டா. நாங்களும் இது வரைக்கும் அவளை கோபமா நாங்க பேசுறது கிடையாது. இவளை வந்து இப்பதான் எனக்கு கோபமா பேசுறேன். ஏன்னு கேட்டா என் பிள்ளை எந்த மாதிரி பண்ணாலேன்றதுக்காக இங்க பேசுறேம்மா. நான் வீட்டுல வந்து அவளை கேட்டு பாருங்க, நான் ஒரு கோபமாவே பேச மாட்டேன். இவளுக்குதான் சப்போர்ட்டா பேசுவேன். எங்க பிள்ளைக்கு கொடுக்கறது இவளுக்குதான். ஆனா நான் சொல்லுவேன் என் பெரிய மருமக மாதிரி வராது. அவ வந்து எங்களாண்ட எதிர்த்து பேசுனது கிடையாது. நாங்களும் அந்த அளவுக்கு நாங்க பேசணுங்களும் கிடையாது. ஏன்னா என்னன்னா என்ன அவ்வளவுதான். அதோட இவளும் சைலண்டா இருந்துருவா. நாங்களும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதிர்பார்க்கறது வந்து எங்க குழந்தைங்களோட என் பிள்ளை இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க 4 பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும். ஆமா, அவ்வளவுதான் எனக்கு. ஏன்னா வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு. நாளைக்கு என் பிள்ளையே வந்து அவன் தனிமட்டு முறையில இருந்தான்னு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. நீ தனிமையா இருந்தாலும் ஒன்னு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. அப்ப நீங்க சேர்ந்து இருங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் அதை தான் இவ்வளவு கேட்டேன். போன்லயே இதேதான் கேட்டேன், எதிரிலயும் வச்சு கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப சண்டை போட்ட உங்க பிள்ளை திருந்துட்டோன்ட்டு உடனே 4 பொம்பளைங்களை சேர்த்துக்கிட்டு இவ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவர் வானான்ட்டு எழுதி கொடுக்குறா. அப்பயே அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க, அம்மா கவுன்சிலிங்க்கு அனுப்பலாமாண்ணா, இவ வானான்ட்டா. இவ மேல தப்பு இல்லையா? கவுன்சிலிங் போக வேண்டியதானே? அதாவது தப்பு இருக்குது இல்லன்றதுக்கு கவுன்சிலிங் கிடையாது மேடம். அதான் ஒரு இவங்க தரப்பும் இல்லாம அதுதான். அதாவது கவுன்சிலிங்ல என்னன்றது எனக்கும் தெரியும் மேடம். ஏன்னா கவுன்சிலிங்ல என்னன்றது எனக்கும் தெரியும். ஓகேங்களா? கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாதான் அந்த கவுன்சிலிங் நம்ம ஏத்துக்க முடியும். பேருக்கு வேணா நான் போய் கவுன்சிலிங்ல உட்காந்துட்டு வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் வந்து இப்ப கவுன்சிலிங் நான் போகலன்றதுனால நான் தப்பானவளோ, கவுன்சிலிங் போறதுக்காக நான் கரெக்டானவன்னு சொல்லிட முடியாது. அங்க போனாலும் அது நம்ம மைண்டுக்கு எப்படி இருக்குமோ அது படி தான் நம்ம செய்ய முடியும். ஆனா என்னோட சொல்யூஷன் இருக்கு. இவளுக்கு வந்து இவ தனிமையில ஒரு தனிமையா நான் கூட்டிட்டு வந்தது மாதிரி இல்ல. சொல்ல துடிக்குது மனசு.